வரியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு தீர்மானம். இந்திய இலங்கை வெளிவிவகார அமைச்சர்கள் சந்திப்பு. தென்னிலங்கையில் ஏற்பட்ட மாற்றம், குவியும் கோரிக்கையால் நெருக்கடியில் அனுர கட்சி. எதிர்காலம் சவால் மிக்கது, ஜனாதிபதியிடம் தெரிவித்த ஐக்கிய நாடுகள். பொது தேர்தலில் இறுதி தீர்மானத்தை எட்டாத நிலையில் மஹிந்த கட்சி. இஸ்ரேல் ஈரான் மோதல், அவசரமாக கூடிய இந்திய பாதுகாப்பு அமைச்சரவை குழு. அதிக வரி மற்றும் வருமான வரியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது என சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூது குழுவினரிடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீனிவாசன், சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி கலாநிதி பீட்டர் ப்ரூயர் உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவினர் நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர்கள் உள்ளிட்ட இலங்கை பிரதான அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கைக்கு இடையில் செயற்படுத்தப்படும் தற்போதைய திட்டம் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் நோக்கங்களுடன் கொள்கை அளவில் அரசின் பரந்த உடன்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய ஜனாதிபதி, மக்கள் மீதான சுமையை அகற்றும் மாற்று வழிகளின் ஊடாக அந்த நோக்கங்களை அணுகுவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியுள்ளார். அதிக வரி மற்றும் வருமான வரியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் இலக்குகளை அடைவதற்கான தற்போதைய ஜனாதிபதியின் அர்ப்பணிப்பை பாராட்டிய சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கை அரசால் முன்மொழியப்பட்ட மாற்று அணுகுமுறைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு உடன்பட்டனர். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான வேலை திட்டத்தின் 3வது மீளாய்வு ஆரம்பிப்பது தொடர்பில் இரு தரப்பினரும் கவனம் செலுத்தியதோடு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக சில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ள போதும் தடையின்றி இந்த பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்பதாக சர்வதேச நாணய நிதியத்திடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை வெளிவிவகார அமைச்சில் சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளார். பரஸ்பரம் இருதரப்பு நலன் சார்ந்த பல விடயங்கள் குறித்து இரு வெளிவிவகார அமைச்சர்களும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை இலங்கையை வந்தடைந்தார். அமைச்சர் ஜெய்சங்கருடன் இந்திய வெளிவிவகார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளும் வருகை தந்துள்ளனர். புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் இந்திய அமைச்சர் ஒருவர் இலங்கை வரும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பொது தேர்தலில் தம்மை வேட்பாளர்களாக முன்னிறுத்துமாறு தேசிய மக்கள் சக்தி கட்சியிடம் அதிகளவானவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அக்கட்சியின் தலைவர்கள் வேட்புமனு தயாரிப்பில் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கின்றன. பொது தேர்தலுக்கான வேட்புமனு தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக கோரிக்கை தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு உள்ளதாக கூறப்படுகிறது. தங்கள் கோரிக்கைகளை ஏற்குமாறு பெருந்தொகை விண்ணப்பங்கள் வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு உதவிய நிபுணர்கள், ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலரது கோரிக்கைகளும் கிடைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது இலங்கை மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டிருப்பதால் எதிர்காலம் சவால் மிக்கதாக அமையும் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட இணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பிரான்ஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை பாராட்டியதுடன் அரசியல் பிரச்சாரத்தின் ஜனாதிபதியின் நெறிமுறை தன்மையையும் அவர் பாராட்டியுள்ளார். பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதால் எதிர்வரும் காலப்பகுதி சவாலானதாக இருக்கும் என்பதை வதிவிட ஒருங்கிணைப்பாளர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். எனினும் இலங்கையின் சர்வதேச நாணய நிதி திட்டத்துக்கும் அரசாங்கத்தின் வறுமை ஒழிப்பு முயற்சிகளுக்கும் ஐக்கிய நாடுகளின் ஆதரவை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலில் தமது கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிடும் மாவட்டங்கள் தொடர்பில் இறுதி தீர்மானம் இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் பொது தேர்தலில் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக வெளியான செய்திகள் பொய்யானவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பொது தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவான ஹம்பாந்தோட்டை மாவட்ட மக்களுடன் இணைந்து தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறானதொரு பின்னணியில் தான் குருநாகலில் போட்டியிட உள்ளதாக விளம்பரப்படுத்துவது வெறுமனே அரசியல் ஆதாயம் தேடும் மக்களை தவறாக வழிநடத்துவதாகும் என நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார்.
இந்திய பாதுகாப்பு தொடர்பான அமைச்சரவை குழு நேற்று அவசரமாக கூடியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல் நிலை தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் இந்த அவசர கூட்டத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏற்பாடு செய்திருந்தார். இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமை காரணமாக பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் எண்ணெய் விநியோகம் என்பன தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்திய பொருளாதாரத்துக்கு ஏற்படும் பாதிப்பு தொடர்பிலும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.